நீங்க யூகேல இருக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களை யாரோ ஒரு ஆளுக்கு தான் இந்த டேப்லெட். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த யூடியூப் சேனலை. இது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காண்டி தரையில் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து 40,000 ஃபாலோவர்ஸ், 40K ஃபாலோவர்ஸ், டிக்டாக்கில் 35K ஃபாலோவர்ஸ். பட் ஆல்ரெடி 70K ஃபாலோவர்ஸோட இருந்தது, அதுக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ டிக்டாக்கில் 35K ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக்கில் 40K ஃபாலோவர்ஸ். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த யூடியூப் சேனலை. ஓகே, இப்போ எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் இல்லாட்டி என்ன? வா அப்படியே நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக்கணும். நீங்கள் இந்த யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் பேக்கடி வச்சிருந்தா நான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராப்ளம் நடக்கும். பேக்கடி வச்சிருந்தா நான் ஃபேஸ்புக் இந்த யூடியூப்ல இந்த டிக்டாக்ல யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாத்துலேயும் போடுவேன். பேக்கடி வச்சிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் யார் ஒரு ஆளுக்கு தான் இந்த டேப்லெட். லைஃப்ல குழுக்கள் மூலம் தெரிஞ்சு தான் கொடுப்பீங்க. லைஃப்லேயே லைவே போடுறேன். லைவ்ல குழுக்கள் மூலம் தெரிஞ்சு இன்னும் 4 தெரிவிச்சுட்டு அப்படியா கொடுப்பீங்க? இல்லை அது வீடியோ போடும். என்னது அது சரி, ரெண்டும் இப்போ நீங்க உங்களோட ரிலேட்டிவ் கொடுத்தா சொந்தக்காரன் அப்படி நான் செய்ய அப்படி நீ அப்படி அதான் வேற சொந்தக்கார கமெண்ட் பண்ணல. அது அப்படி இல்ல உங்களுக்கு தெரியாது. சொந்தக்காரர் கமெண்ட் பண்ணல, அது எங்க சொந்தக்காரருக்கு கொடுக்க மாட்டேன். இல்ல 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 அப்படி வேற. நீங்க லைஃப்ல வச்சு குலுக்கி எடுத்து கொடுக்கணும். அவ்வளோ பேரையும் போட்டுட்டு நீங்க ரெண்டமா ஒரு ஆள் எடுக்க சொல்லி போட்டு கொடுக்கணும். ரெண்டமா இல்லாட்டி கிட்ஸோ சம்மன் ஹேட்டிட்டேக்கு லைஃப்ல வச்சுட்டு எடுக்கணும். அந்த குழுக்கள் எடுக்கிற ஆக்களை பேக்கடி போடுவாங்க கிட்ஸ் வந்து. அது பிரச்சனை இல்லை. சின்ன ஆக்களை யார் அந்த குழுக்கள் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு பேக்கடி. அப்படி வராதடா. நீங்க ரெண்டமா அதுக்கு எழுதி போட்டுட்டு ஒரு ஆள் எடுக்க நான் எடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. லைவ் ஓகே, நாங்க லைவ்ல அதான். ஏனண்டா நீங்க வந்து ரெண்டமா குலுக்கி போட்டு உங்களோட சொந்தக்கார இல்லைன்னு சொல்லுவீங்க. அதை நாங்க ஐடென்டிஃபை பண்றது. ஓகே, ஆனா யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் இல்ல. யூடியூப் இந்த பேர் சொல்லல. நீங்க லண்டன் தமிழ் பையன் என்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுல யாரோ ஒரு ஆளுக்கு தான் இந்த டேப்லெட். இந்த வீடியோக்கா கமெண்ட் பண்ணணும். எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோக்கு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் கடைசியா போடுவோம். ஓகே, நீங்க வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுங்க. அப்ப யூகேல எங்க என்று சொன்னாலும் நாங்க எதேச்சியா யாரையும் கண்டுட்டு 2 கேள்வி கேட்போம். அந்த 2 கேள்விக்கு நீங்க சரியா சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட், ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எதிர்பார்த்து நில்லுங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருக்கணும். மோஸ்ட்லி நான் ஒரு குழுதாரன். நீங்கள் அந்த ஐடியா நீங்க ஃபாலோ பண்ணி இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் சொல்லணும். வார விளையாட்டு இருக்குல்ல, விளையாட்டு இதுகளுக்கெல்லாம் நாங்க வருவோம். வந்தால் அதுல ரெண்டமா கனவேர் நிக்க ரெண்டமா வந்து நாங்க உங்களை கேள்வி வைப்போம். 2 கேள்வி வைப்போம். ஒரு கேள்வி நீங்கள் லண்டன் டால் பையனை ஃபாலோ பண்ணிருக்கோம். 2வது கேள்வி சர்ப்ரைஸ். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணினீங்கன்னா இதே மாதிரி டேப்லெட் வேறு பெரிய பெரிய கிஃப்ட்டுகள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருக்கணும். டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் மூணுமே ஃபாலோ பண்ணி வச்சிருக்கணும். இந்த டேப்லெட் வேணும்னு சொன்னா நீங்க இப்பவே லண்டன் தமிழ் பையன் என்ற யூடியூப்பை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜூலை 15th ஒரு ஆளுக்கு இந்த டேப்லெட் கொடுப்போம். ஸோ இப்பவே லண்டன் தமிழ் பையன் என்ற இந்த யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த டேப்லெட் உங்களோட வீடு தேடி வரும். என்னென்ன கமெண்ட் பண்றது? ஹாயண்டா இல்லாட்டி விருப்பம்னா உங்களோட பேரை எழுதுங்க. எழுதிட்டு உங்களோட ஃபோன் நம்பருன்ற லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை எழுதுங்க. ஏனெண்டா கன்ஃபார்ம் பண்றது, உங்களோட வெரிஃபை பண்றது கஷ்டம். ஸோ அதனால உங்களோட ஃபோன் நம்பருன்ற லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை எழுதி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தான் டேப்லெட் உங்களோட வீடு தேடி வரும். என்ன பேர் இல்லாத ஐடி பேரை போட்டு தான் கொடுக்குறது. அவே அந்த நம்பர்ல இருந்து போன் அடிக்கணும் எங்களுக்கு. அப்படிதான் வெரிஃபை பண்றது. நாங்க டிக்டாக் லைவ்ல தான் இந்த இது வந்து குலுக்குவோம். ஆனால் நீங்க யூடியூப்ல தான் கமெண்ட் பண்ணிருக்கணும். சரி, நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான், லண்டன் தமிழ் பையன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த பெல் பட்டனே வாங்குங்க. உங்களுக்கு அதுக்கு பிறகு கீழே கமெண்ட் பண்ணுங்க. லண்டன் தமிழ் பையன் என்று கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட போன் நம்பர் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வெரிஃபை பண்ணலாம். அந்த நம்பர்ல இருந்தா நீங்க போன் அடிக்கணும். நாங்கள் அந்த லாஸ்ட் 3 நம்பரை உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்றோம்னு சொன்னா அப்பதான் நாங்கள் வெரிஃபிகேஷன் செய்யலாம் இது உங்களோட தானு சொல்லி நாங்கள் உங்களுக்கு எங்க நம்பர் தருவோம். உங்களோட அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா இந்த டேப்லெட் உங்களோட வீட்டை இருக்கும்.
உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளைகள் யாரும் பார்த்த அந்த ஐடி உடனே கூட அப்பா அம்மாவோட அடிபட்டு கிடிபட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த ப்ரொமோஷன் செய்யற மாமான்ற யூடியூப்ல. இப்ப இந்த டேப்ல யூகேல இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான். வேற நாட்டுல இருக்கிற ஆட்களும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு இதுக்கு பிறகு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதனால வேற நாட்டுல இருக்கிற ஆட்களும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கண்டிப்பா இதுக்கு பிறகு இருக்கு. ஸோ நீங்களும் எங்களோட யூடியூப் சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் இப்பவே போய் ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க பாக்குற சின்ன ஆட்கள் எல்லாம் இருக்கிறீங்களோ, உங்களோட அம்மா அப்பாட அடிபட்டு போய் அந்த மாமாண்ட யூடியூப்ல போய் ஃபாலோ பண்ண சொல்லி போய் கமெண்ட் போடுங்க. அப்பதான் நீங்க வீட்டுல இந்த டேப்லெட்ல இருந்து எல்லாமே பார்க்கலாம். இது உண்மையில எல்லாருக்கும் ஒரு என்னன்னா எங்களோட ஃபாலோவர்ஸுக்கு வந்து அன்பு பரிசு. நாங்கள் ஏன் இதை செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கு விரும்பின ஒரு அன்பா கொடுக்க. என்ன எவ்வளவு ஆழம் எங்களை ஃபாலோ பண்ணி எங்களை வார ரோட்ல இல்லாம கதைக்கிறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, வார இடமெல்லாம் நான் வெறுவே பிஸி. என்னன்னு சொன்னா இந்த ஃபாலோவர்ஸ் தொழில எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, எங்களால் இயன்ற ஒரு அன்பு கிஃப்ட். அதான் இந்த கிஃப்ட்.